திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 18ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹோபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ
அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உழவு. நீரின்றி அமையாது உணவு. நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும்
மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும். நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும். நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையில் நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போவது அல்கெமிஸ்ட் தியானம். இது ஈர்ப்பு விதியுடன் நம்மை மேலும் ஒன்றிப்போக உதவி செய்யும். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் போகலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்று நாம் காண இருப்பது அல்கெமிஸ்ட் தியானம். அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் கலம் அபியாசேனது கௌந்தேய வைராக்கியன சக்ருஹ்யதே. பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் அர்ஜுனனுடைய கேள்விக்கு விடையாக இந்த ஸ்லோகத்தை கூறுகிறார். மனம் என்பது வலிமையானது, அடக்குவதற்கு கடினமானது. ஆனால் அதை பயிற்சியின் மூலமாகவும் வைராக்கியத்தின் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வசப்படுத்த முடியும் என்பது. இதற்கான கேள்வி அர்ஜுனன் கேட்பது, மனம் சஞ்சலமுடையது, தவறும் இயல்புடையது, வலியது, உரனுடையது. அதை கட்டுப்படுத்துதல் காற்றை கட்டுதல் போல் மிகவும் கஷ்டமானது என்று மதிக்கிறேன் என்று அர்ஜுனன் கேட்கிறான். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மனதின் இயல்பு என்னவோ அதுதான் இப்பொழுதும். அன்று அதற்கு என்ன வழிமுறை கூறப்பட்டதோ அதுதான் இன்றும் நம்முடைய மனதை பற்றியது. எனவே மனதிற்கான தடைகள், மனம் சமநிலை அடைவதற்கான தடைகள், இவற்றை உணர்ந்து அதை நீக்குவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். அதுவே முறை. ஈர்ப்பு விதி எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். புவியீர்ப்பு விசை போல அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதுதான். பாசிட்டிவ் அட்ராக்ட் பாசிட்டிவ். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். அதை அடைவதற்கான தடைகள், நாம் இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது அதை அடைவதற்கான தடைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து அதை நீக்க வேண்டும்
பணம் படைத்தவர்களை பார்த்தோ அல்லது நம்மை விட வசதியானவர்களை பார்த்தோ பொறாமை ஏற்படக்கூடாது. அப்படி உள்ள நபர்களை பார்க்கும் பொழுது ஐ ஆம் தட் ஐ ஆம், அதைப் போல நாம் ஆக வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, தகுதியில்லாத நபர்களிடம் பணம் சென்று சேர்கிறது என்று விமர்சனம் செய்வது, இதை போன்ற செயல்கள் எதிர்மறையான அதிர்வுகளை நம்மிடம் உண்டாக்கி கொண்டிருக்கும். இது முதல் விஷயம். அடுத்ததாக, பொருட்களையோ அல்லது சேவைகளையோ வாங்கும் பொழுது அதனுடைய மதிப்பை பற்றி அதீதமாக விமர்சனம் செய்வது, புலம்புவது, இவையெல்லாம் கூடாது. அப்படி நாம் பணம் செலுத்தும் பொழுது, சேவைகளுக்கும் பொருள்களுக்கும் பணம் செலுத்தும் பொழுது, சர்க்குலேட், பணம் சென்று பன்மடங்காக திரும்பி வரட்டும், இந்த பணம் மற்றவர்களுக்கும் நல்ல விதத்தில் பயன்படட்டும் என்று ஆசீர்வதித்து நம்மிடமிருந்து பணத்தை அனுப்ப வேண்டும். அடுத்தபடியாக, நம்ப முடியாத இலக்குகளை நாம் நிர்ணயிக்கும் பொழுது நம்முடைய ஆழ்மனதில் சந்தேகம், பயம் மற்றும் சந்தேகம், இவை இரண்டுமே இரண்டு பெரிய பாறாங்கற்கள். இவற்றை கட்டிக்கொண்டு நாம் பயணம் செய்ய முடியாது. உங்கள் அனைவருக்கும் தெரியும் மெஸ்ஸி என்கின்ற ஃபுட்பால் பிளேயரை பற்றி. அவர் இளம் வயதில் சிறுவனாக இருக்கும் பொழுது growth ஹார்மோன் டெஃபிஷியன்சி அவருக்கு இருந்தது. தினமும் அவர் வளர்ச்சிக்காக, உடல் வளர்ச்சிக்காக ஊசி போட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கான வசதி வாய்ப்புகள் அப்போது இல்லாத காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். மிகவும் பாதகமான சூழலில் வளர்ந்த ஒரு நபர் மெஸ்ஸி. ஆனால் அவர் அவருடைய நாட்டிற்காக 2022 FIFA வேர்ல்டு கப் பெற்றுத்தர முடிந்தது. எனவே பாதகமான சூழல் என்ற காரணத்தை கூறி நாம் தப்பித்து கொள்ளக்கூடாது. அடுத்தபடியாக, எதிர்மறையான விமர்சிப்பவர்கள் மத்தியில் நாம் நம்மை வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அந்த இடத்திலிருந்து நாம் நகர்ந்து விட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வின்னிங் மைண்ட் செட் என்பது அதற்கு தடையாக அவர்கள் இருப்பார்கள். நெப்போலியன் ஹில் அவர்கள் ஒரு 6 விதமான பயங்களை பற்றி, அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்த உள்ள தடைகளாக கூறுகிறார். முதல் விஷயமாக ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி. இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சியின் மூலமாக நாம் ஒருவேளை வறுமைக்கு தள்ளப்படுவோமோ என்ற ஒரு பயம். அடுத்ததாக ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். மற்றவர்கள் நம்மை பற்றி ஏதாவது தவறாக, மோசமாக பேசுவார்கள் என்கின்ற ஒரு பயம். ஃபியர் ஆஃப் இல் ஹெல்த். இதை செய்வதால் நம்முடைய உடல் நலம் எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பயம். ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் லவ். இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு விலகி விடுவார்களோ என்ற ஒரு பயம். ஃபியர் ஆஃப் ஓல்டு. முதுமை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இதெல்லாம் நாம் முயற்சி செய்து முடியுமா என்கின்ற ஒரு எண்ணம். ஃபியர் ஆஃப் டெத். இது எல்லோருக்கும் இருப்பது தான். இவற்றையெல்லாம் அவர் தடைகளாக கூறுகிறார். இதை போன்ற எதிர்மறையான தடைகளை நாம் நீக்க வேண்டும். அதற்கு உதவுவதே தியான பயிற்சியின் நோக்கம். தியானம் இன்று நாம் காண இருப்பது அல்கெமிஸ்ட் தியானம். இப்பொழுது பயிற்சி ஆரம்பம். வசதியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கைகளில்
குபேர முத்திரை வைத்துக்கொள்ளவும். உடல் தளர்வாக இருக்கிறது. உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கிறீர்கள். ஒரு 3 ஆழ்ந்த சுவாசங்கள். எடுத்து நன்றாக மூச்சை வெளியேற்றுகிறீர்கள். மூச்சை வெளியேற்றும் பொழுது உடல் நன்கு தளர்வு நிலைக்கு செல்வதை உணர்கிறீர்கள். இப்பொழுது மனதில் சங்கல்பம் செய்து கொள்கிறீர்கள். நான் இப்பொழுது ஆழ்ந்த தியானத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். நான் இப்பொழுது ஆழ்ந்த தியானத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். என்னிடம் உள்ள எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தையும் எரிக்கப் போகிறேன். என்னிடமிருந்து எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தையும் நீக்கப் போகிறேன் என்ற சங்கல்பம் செய்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நம்முடைய கவனத்தை சோலார் பிளெக்ஸிஸ் என்று சொல்லப்படுகின்ற வயிற்றினுடைய தொப்புளுக்கு சற்று மேலே உள்ள ஒரு பகுதி, அந்த இடத்தில் நம்முடைய கவனத்தை வைக்கிறோம். உடலின் மையப்பகுதி. உங்களுடைய முழு கவனமும் இப்பொழுது வயிற்றினுடைய மையத்தில் இருக்கிறது. உங்களிடம் உள்ள ஏதேனும் ஒரு எதிர்மறை உணர்வை ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு புள்ளியாக, ஒரு கரும்புள்ளி அந்த வயிற்றினுடைய மையத்தில் கற்பிதம் செய்து கொள்கிறீர்கள். அந்த புள்ளி சுழல ஆரம்பிக்கிறது. கரும்புள்ளி அடர் கரு நிறத்தில் அது சுழன்று கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய அதிர்வுகளை வெளிப்படுத்தி உங்கள் மனதில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை விஷயங்களையும் தன்னை நோக்கி ஈர்க்கிறது. அப்படி ஈர்த்து கொண்டிருக்கும் பொழுதே அது வடிவில் சிறிது பெரிதாக ஒரு பந்து போல மாறுகிறது. ஒரு கரும் பந்து. அது உங்களிடம் உள்ள மொத்த எதிர்மறை விஷயங்களின் திரள். இது வயிற்றினுடைய மையப்பகுதியில் சுழன்று கொண்டிருக்கிறது. அனைத்து எதிர்மறை விஷயங்களும் இப்பொழுது அந்த பந்திற்குள் இருக்கிறது. அது சுழன்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு வெளியே சற்று தூரத்தில் சூரியனை கற்பிதம் செய்கிறீர்கள். சூரியனை போல பிரகாசிக்கின்ற ஒரு ஒளிப்பந்து. இது பிராணசக்தியின் வடிவம், பிரபஞ்ச சக்தி. அது ஒரு திரளாக உருவம் எடுத்து உங்களுக்கு முன்னால் சற்று தொலைவில் அது இருக்கிறது. அதுவும் மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற பந்து அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. அந்த கரும்பந்து உங்கள் உடலை விட்டு வெளியே செல்வதை உங்களால் உணர முடிகிறது. அது பிரபஞ்ச சக்தியால் ஈர்க்கப்படுகிறது. ஈர்க்கப்பட்டு அதற்குள் சென்று
இது மறைந்து விடுகிறது. அங்கிருந்து ஒரு பொன்னிறமான ஒளிப்பந்து ஒன்று வெளிப்படுகிறது. அது நேர்மறையான விஷயங்களை உள்ளடக்கியது. அன்பு, கருணை, நம்பிக்கை, விசுவாசம் இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக அது இருக்கிறது. கரும் பந்திற்கு பதிலாக இந்த பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கின்ற ஒளிப்பந்து ரீப்ளேஸ் செய்யப்படுகிறது. அது உங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி சோலார் ஃப்ளக்ஸிஸ் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பந்து உங்களுக்குள் சென்று அடைகிறது. அங்கிருந்தபடி அது சுழல ஆரம்பிக்கிறது. தன்னுடைய கதிர்களை உங்களுடைய உடல் முழுவதும் பரப்பிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் அது தன்மயம் ஆவதை உங்களால் உணர முடிகிறது. உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறையான சக்தி பரவுகிறது. இதனுடைய ஆற்றலால் உங்களுடைய மனம் நேர்மறை சக்திகளின் இருப்பிடமாக மாறி அமைகிறது. இவை அனைத்தும் உங்களிடம் நிலை பெறுகிறது. பிரபஞ்சத்திற்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி என்று பிரபஞ்சத்தை வாழ்த்தி நம்முடைய பயிற்சியை முடித்துக் கொள்கிறோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் தினசரி நாம் செய்யும் வேலைகளுக்கு நன்றி உணர்வை செலுத்தி அவற்றை மேம்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி அன்றாடம் செய்கிற வேலைகளை மாயாஜலமாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி செய்கிற வேலையவே நம்மளுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோன்னா சரியானதில் இன்வால்மெண்ட் வந்து காமிக்க மாட்டோம். சில நேரம் ரொம்ப சோம்பேறித்தனமாக அந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டு அந்த வேலை முடிக்காமல் பெண்டிங் வச்சுருவோம். சில நேரத்தில் நம்மகிட்ட தேவையில்லாத திங்ஸ் நிறையா இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லை இது தேவையே படாது, அதை எடுத்து யாருக்காவது உபயோகிக்கப்படுத்துகிறவங்களுக்கு கொடுத்துடலாம், இல்லை அப்படின்னா வெளியில் போட்டுடலாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு மனசு வராது. அதே மாதிரி எல்லா வேலையும் செய்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளும் நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரியும் சில நேரம் ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி சில பொருள்கள் நம்மளுக்கு வேணும்னு யோசனை இருக்கும். ஆனால் அது நல்ல பிராண்டடாக வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டேவும் அதுவும் வாங்காமல் அதுவும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக என்ன வேலை செஞ்சாலும் சரிதான், அதை மாயாஜாலமாக மாற்றுறதுக்கு நம்ம இன்றைக்கி கிராட்டிடியூட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பெண்டிங்காக இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் 1 by 1 எழுதுங்க. அதை எழுதி அதில் ஒரு 10 வேலை இருந்தது அப்படின்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 3 வேலையை மட்டும் எடுத்து அது செஞ்சு முடித்ததாகவும், அது செய்கிறதுக்காக நம்மளுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணதாகவும், அன்னைக்கு வந்து எல்லா சிச்சுவேஷனும் நல்லா அமைஞ்சதாகவும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய வேலை, அதாவது நம்ம பெண்டிங் வச்சது எல்லாமே இது இத்தனை நாளாக செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம்.
இப்போ அந்த வேலையில் நான் செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மனசு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அப்போ நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் நம்மளுக்கு எப்படி பிளான் பண்ணி அதை எப்படி செய்கிறதுங்கிற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அது செஞ்சு முடிஞ்சதாகவும் அதுக்கு ஒரு நன்றி கிராட்டிடியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும். இது அன்றாட வேலையவே நம்ம வந்து ரெகுலராக நல்லபடியாக செய்யும்போது நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதோ ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு அலாட் பண்ணால் கூட அதை எப்படி சின்ன சின்ன டாஸ்காக செப்பரேட் பண்ணி அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குது அந்த வேலை எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் ரொம்ப முக்கியமான 3 வேலையை மட்டும் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணதாகவும் அதனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணி அதுக்கு ஒரு நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அட் அ டைம் வந்து ஒவ்வொரு வேலையாக எடுத்துக்கோங்க. அதை நான் முடிச்சிட்டேன், அதுக்கு இவ்வளோ நேரம் எனக்கு எடுத்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஒரு வேலையை எடுத்து அதை நன்றி உணர்வை தெரிவிச்சிடுறீங்க. அது மாதிரி ஒவ்வொரு வேலையாகவும் ஒரு செஷனுக்கு 3 வேலையாக எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இது வந்து நீங்கள் லைஃப் லாங்கும் செய்யலாங்க. ஏன்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான், ஒரு டாஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அடுத்த வேலை எப்படி செய்கிறதுங்கிற ஐடியாவும் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி செய்யும்போது திருப்தியாகவும் இருப்போம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் காலையில் முதல் 10 நபர்களுக்கு நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம். தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை கையில் வச்சுட்டு குபேர முத்திரையோட அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான விஷயத்துக்கு நன்றியுணர்வை தெரிவிக்கிறோம். நம்மளோட எய்ம் நடந்ததாகவும் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறதாகவும் அது நிறைய பேர் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதாகவும் இமேஜின் பண்ணி அதுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கிறோம். மறுநாள் நல்ல காலை பொழுது விடிய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு நன்றி உணர்வை தெரிவிச்சுட்டு தூங்கலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. சில சமயங்களில் மயிரிழையில் உயிர் தப்பினேன் என்று எண்ணும் அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பி வந்து இருப்போம். அது ஒரு விபத்திலிருந்து தப்பித்திருக்கலாம், ஒரு மோசமான பணப்பிரச்சனையிலிருந்து தப்பித்திருக்கலாம், ஒரு சட்ட சிக்கலிலிருந்து தப்பித்திருக்கலாம், ஒரு உறவு சிக்கலிலிருந்து தப்பித்திருக்கலாம். இவற்றைப் போல வேறு ஏதாவது மோசமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்திருக்கலாம். நீங்கள் எதிர்கொண்ட மோசமான 10 சூழ்நிலைகளிலிருந்து தப்பி வந்ததற்காக நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நமக்கான புதிய வீட்டிற்கான காட்சிப்படுத்தும் பயிற்சியை செய்ய இருக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். இன்றைக்கி நாம் எப்படி விசுவலைஸ் பண்ணுறதுன்னு, அதாவது காட்சிப்படுத்துவதுன்னு பார்க்கலாம். நாம் சின்ன வயசுலேருந்து ஒரு சிலவற்றை கற்பனை செஞ்சுருப்போம், கனவு கண்டிருப்போம். அதுதாங்க விசுவலைசேஷன். ஆனால் அந்த கற்பனை மேலேயோ கனவு மேலேயோ நடக்கும்னு நினச்சி நம்பிக்கையோடு கற்பனை பண்ணியிருப்போமானா அதுதான் இல்லை. அப்படி நம்பி கற்பனை பண்ணுறதாங்க விசுவலைசேஷன். அதில் ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் பண்ணிக்கணும். அது என்னன்னா, நாம் பண்ணுற கற்பனை நடக்கும்னு நம்புறதை விட நடந்தே விட்டதா கற்பனை பண்ணினா அந்த கற்பனையை இந்த பிரபஞ்சமே நமக்கு நடத்தி கொடுக்குங்கிறதான் உண்மைங்க. நாம் பண்ணுற கற்பனை நடக்கும்னு நம்புறதை விட நடந்தே விட்டதா கற்பனை பண்ணினா அந்த கற்பனையை இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்குங்கிறது தான் உண்மைங்க. சரி, இப்போ நாம் ஒரு கற்பனையை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதாவது உங்களோட கனவு இப்போ புது வீடு கட்டுறதுன்னு வச்சுக்குவோம். அதாவது ஒரு உதாரணத்திற்காக அப்படி வச்சுக்கலாம். நம்மளோட கனவு புது வீடு கட்டுறதுன்னு வச்சுக்கலாம். முதல்ல நீங்கள் கண்களை மூடி வசதியாக உட்காந்துக்குங்க. நல்லா ஒரு மூச்சை இழுத்து விடுங்க. உங்கள் கற்பனையை நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு. உங்கள் கனவு வீடு இப்போ உங்கள் கையில். கிரகப்பிரவேசமும் முடிஞ்சிருச்சு. கிரகப்பிரவேச அன்னைக்கு நைட்டு உங்களோட புது வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. உங்கள் கண்ணில் உங்கள் வீட்டை சுற்றி பார்க்குறீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க. உங்களோட உறவுகள் எல்லாம் அங்கங்கே படுத்து தூங்குறாங்க. சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடு முழுவதும் கோபத்தோட வாசனையை பிரியத்தோட நீங்கள் நுகர்றீங்க. இப்போ உங்கள் மூக்கில் அந்த வாசனை இருக்கு. மெல்ல நடந்து மெயின் டோர் கிட்ட வர்றீங்க. அந்த நிலவில் கட்டி இருக்கிற பூமாலையோட வாசம் உங்களை இழுக்குது. நீங்கள் அந்த மாலையை பார்க்குறீங்க. அதோட கலர் வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சுன்னு மனசை கவருது. வெளியில் நடந்து வந்து திறந்து கிடக்கிற மெயின் கேட்டை பூட்டுறீங்க. அங்கே சிவப்பு மஞ்சள்னு வண்ணமயமாக எரியிற சீரியல் லைட்டை பார்த்து மனசுக்குள்ள குதூகலமாக ஃபீல் பண்ணுறீங்க. மெதுவாக மெல்ல திரும்பி புது வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே நடந்து சமையல் கட்டுக்கு போகிறீங்க. அங்கே காலையில் காய்ச்சின பால் பாத்திரத்தை பார்க்குறீங்க. அடுப்பு பக்கத்தில் கோலம் போட்டிருக்கிறத பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ், பழங்கள், பாத்திரங்கள்னு நிறைய உங்கள் கண்ணில் தெரியுது. அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை எடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை ஒன்றை எடுத்து டேஸ்ட் பண்ணுறீங்க. செம்ம டேஸ்ட். அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி சாப்பிட்றீங்க. அங்கே உங்களோட ஸ்பௌஸ் வர்றாங்க,
அதாவது உங்களோட துணை ஒரு புன்சிரிப்போட உள்ள வர்றாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. உறவுகளே, இப்படித்தான் விஷுவலைஸ் பண்ணணும். உங்களோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு நினச்சி விஷுவலைஸ் பண்ணணும். அந்த விஷுவலைஸ் மேலே உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும் உறவுகளே. இந்த விஷுவலைஸ் தான் ஈர்ப்பு விதியோட முக்கியமான பகுதி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு, 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது வாழை மரத்தில் இருந்து கிடைக்கும் நன்மைகள் பற்றி. வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். வாழையடி வாழையாக நம் குலம் தலைத்து வாழ வேண்டும் என்றால் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால்தான் முடியும். அதற்கு நாம் இயற்கையான உணவு முறைகளை பின்பற்றுவதை தவிர சிறந்த வழி வேறு இல்லை. நம் உணவுப் பொருட்களில் வாழையில் இருந்து கிடைக்கும் அனைத்து உணவுப் பொருட்களும் நல்ல மருத்துவ குணம் கொண்டவை. வாழைப்பூ முதல் தண்டு வரை உணவுக்கு சிறந்ததாகும். இதில் பல நோய்களை போக்கும் மருத்துவ குணங்கள் உள்ளன. தீக்காயம் ஏற்பட்டவர்களை வாழை இலை மீதுதான் படுக்க வைப்பார்கள். அப்பொழுதுதான் சூட்டின் தாக்கம் குறையும். சொரியாசிஸ், தோல் அலர்ஜி, கொப்பளங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் வாழை இலையை கட்டி வைக்கலாம். தலைவாழை என்றாலே அனைவருக்கும் நினைவில் வரும் ஒரே விஷயம் விருந்து. அது சைவ உணவாக இருந்தாலும் சரி, அசைவ உணவாக இருந்தாலும் சரி, இலையில்தான் பரிமாறுவார்கள். வாழை இலையில் உண்பதால் நமக்கு ஏற்படும் வயிற்றுப்புண் ஆறும். வாழை இலையில் உள்ள குளோரோஃபில் எனும் வேதிப்பொருள் நச்சு கிருமிகளை அழிக்க கூடும். இதனால் நாம் உண்ணும் உணவு எளிதில் ஜீரணமாகும். அடுத்து வாழைப்பூ. வாழைப்பூ பல சத்துக்களை தன்னுள் கொண்டுள்ளது. வாரம் ஒரு முறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிடுவதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். மூளை எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனை போக்கும். ஒரு சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பூ பயன்படுத்தப்படுகிறது. அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் அல்சர் புண்ணுகள் கூடிய விரைவில் குணமாகும். வாழைப்பூவில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர வாழைப்பூவை சாப்பிட்டு வந்தால் இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்கலாம்.
வாழைப்பூவில் வைட்டமின் ஏ அதிகமாக நிறைந்திருக்கிறது. இது கண்களின் கண் பொறையை ஏற்படுவதை தடுக்கிறது. வாழைக்காய். உடல் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் வாழைக்காயை அவியல் செய்து சாப்பிடலாம். இதில் மாவுச்சத்து அதிகம் இருப்பதால் வாழைக்காயை சிறிதளவு எடுத்துக்கொண்டாலே உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். செரிமான கோளாறு உள்ளவர்கள், மூட்டு வலி இருப்பவர்கள், உடல் பருமனானவர்கள் வாழைக்காயை தவிர்க்க வேண்டும். வாழைப்பழம் இல்லாத பெட்டிக் கடைகளே தமிழ்நாட்டில் இல்லை எனலாம். வாழைப்பழங்கள் மிகவும் எளிதாகவும் மலிவானதாகவும் கிடைத்தாலும் நம்மில் பலர் அதிலுள்ள சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை புரிந்து கொள்ளாமல் அதனை சாதாரணமாக நினைக்கிறோம். வாழைப்பழத்தில் பொதிந்திருக்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதுக்கு தேவையானவை. மேலும் பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6, இரும்புச்சத்து, மெக்னீசியம் மற்றும் சோடியம் ஆகியவற்றை வாழைப்பழம் வழங்குகிறது. வாழைப்பழம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு வாழைப்பழம் பல்வேறு நன்மைகளை செய்கிறது. இதிலுள்ள இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்யும். வாழைப்பழத்தை தொடர்ந்து உணவில் சேர்த்துக் கொள்பவர்களுக்கு சருமம் பளபளப்படையும். உடலில் தேவையற்ற உப்பை சிறுநீர் மூலமாக வெளியேற்றுவதில் வாழைத்தண்டுக்கு நிகர் இல்லை. சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் தடுக்கவும் அதிகப்படியான கால்சியத்தை வெளியேற்றவும் இது உதவுகிறது. வாரத்துக்கு 4 முறையாவது வாழைத்தண்டை சாறாகவோ பொரியலாகவோ அல்லது ஆவிலாகவோ உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். வாழைத்தண்டு சூப்பை கடைகளில் வாங்கி குடிப்பதை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது. உடல் மெலிய விரும்புபவர்கள் நார்ச்சத்து மிக்க வாழைத்தண்டை சாப்பிடலாம். இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் உப்பு சேர்க்காமல் வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வாழைத்தண்டு சாற்றுடன் தண்ணீர் அல்லது இளநீர் அல்லது தேங்காய் தண்ணீர் அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். வாழைத்தண்டு சாறு வெள்ளையாக இருக்காது, பழுப்பு நிறமாக இருக்கும். இதில் தேங்காய் தண்ணீரை கலந்தாலோ இளநீரை கலந்தாலோ உடனே வெள்ளையாக மாறிவிடும். வாழைத்தண்டு சாறை உமிழ்நீருடன் மெதுவாக குடிக்க வேண்டும். இது உடலில் உள்ள அமிலத்தன்மையை குறைக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், கால் வீக்கத்தை போக்கும். ஆகவே உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருந்தால் அவசியம் வாழையை நடுங்கள். இது தன்னை தானே வளர்த்திக் கொள்ளும். ஒரு வாழை வந்தால் பக்கத்தில் பல வாழைக்கன்றுகள் வரும். இதிலிருந்து நமக்கு தேவையான வாழைக்காய் கிடைக்கும், பழம் கிடைக்கும், பூ கிடைக்கும், தண்டும் கிடைக்கும். ஆகவே இவற்றை சாப்பிட்டு வாழ்வோமாக, வாழ்த்துவோமாக. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி.
வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.